ஏமா நீ தப்பு பண்ண தப்புனே ஒத்துக்க முடியாது, எல்லாத்துக்கும் என் பையனே குத்துன்னு சொல்லுவியா? என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்தது யாரு? நான் தான். என்ன லவ் பண்ணது யாரு? நான் தான். நான் யாரோட பொண்டாட்டி? என்னோட பொண்டாட்டி தான். அப்ப இதெல்லாம் யாரோட தப்பு? என்னோட தான். போகாத கோயில் இல்ல, வேண்டாத சாமி இல்ல, என் தலையெழுத்து உன்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். நான் இதெல்லாம் எதுவுமே பண்ணல, ஆனாலும் உங்ககிட்ட வந்து மாட்டிட்டேன். ஏய் உன் கைய கூட இப்படி புடி. என்னாச்சு? எனக்கு ப்ராமிஸ் பண்ணு, அடுத்த ஜென்மத்துல நீ என் கூட இருப்பேன்னு. அதானே, என்ன மாதிரி நல்லவன்லாம் உனக்கு எப்படி கிடைப்பான்? என்னடா யோசிக்கிற? பண்ணுடா. அடுத்த ஜென்மம் என்ன, அடுத்து வர 7 ஜென்மத்துக்கும் நான் உன் கூட தான் இருப்பேன். சரி அப்போ ஓகேடா, நம்ம அத்தை ஜென்மத்துல பாப்போம். இந்த வாட்டி எங்க வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க, நான் அவங்க பாக்குற பையனே கல்யாணம் பண்ணிக்கிறேன். எது எதுவா இருந்தாலும் அத்தை ஜென்மத்துல பேசிக்கலாம். நான் இப்ப கிளம்புறேன், எனக்கு கல்யாணம் வேலை எல்லாம் வர நிறைய இருக்குது. கிளம்பிட்டியா? போலாமா? கிளம்பிட்டேன், கேப் வந்துரும், நான் கிளம்புறேன் வெளியே. என்னால எல்லாம் உங்க கூட போராட முடியாது. டிஷர்ட்டி டிராக்கி போட்டு நின்னுட்டு உன்னை 1 மணி நேரமா கிளம்பு கிளம்பு கிளம்புன்னு உங்க கூட போராடிட்டு இருக்கிறேன். டிஷர்ட்டி டிராக்கி போட்டு கொஞ்சம் கூட கூச்சமே எல்லாம் வந்து கிளம்பிட்டேன்னு கேக்குறீல்ல. அவன் போய் அவனும் ரெடியா தான் இருக்கான். அவனை போய் வாவியான்னு போல, நான் அப்பா கார் எடுத்துட்டாரா, கார் எடுத்துக்கு அப்புறம் கூப்பிட்டு நான் வர்றேங்கிறான். உங்க அம்மா மேல ஏதோ நேத்து தான் பிறந்த புள்ள மாதிரி படுத்துக்கிட்டு குவா குவாங்காத குறைய குஞ்சிக்கிட்டு இருக்கானுங்க பாட்டியும் பேரணும். எங்க அப்பா வந்து உங்களை 2 பேர்த்தையும் மேய்க்கிறதுக்கு என்னை பெற்று விட்டாரு. அப்பவே கேட்டாரு, எரும மாடு மேய்க்க போறியா ஸ்கூலுக்கு போறியா? நான் பேசாம எரும மாடு மேய்க்க போயிருக்கேன். கடைசியில பன்னி மாடுகளை மேய்க்கிறேன். நைட் டின்னருக்கு ஏதாவது பிளான் இருக்கு? நானே குக் பண்ணிட்டேன். ஷாப்பிங் ஏதாவது ஐடியா வச்சிருக்கியா? நானும் போல, எனக்கே டயர்டா இருக்கு. நான் ஷாப்பிங் போறேன். நீ சந்தோஷமா தானே இருக்க, நான் உன்னை ஹாப்பியா வச்சுக்கிறேன்ல. உனக்கு ஏதாவது வேற ஏதாவது பிளான்ஸ் இருக்கு இன்னைக்கு? நானே டயர்டா இருக்குன்னு சொன்னேன், எனக்கு எங்க பிளான் இருக்கு? உன் மைண்ட் செட் ஹெல்த் எல்லாம் நல்லா தானே இருக்கு? நான் நல்லா இருக்கேன். சரி, நான் இன்னைக்கு டின்னருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போறேன். நீ போய் சாப்பிட்டு தூங்கிடு. அது வந்துட்டு என்ன 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 அந்த வேற ஏதாவது இருக்கு? இல்ல பை. நல்லா கல்யாணம் பண்ணி என்னோட வாழ்க்கையே நாசமா போச்சு. ஆமாமா, நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். என்னெல்லாம் பொண்ணு பார்க்க தூரத்துல எல்லாம் ஆளுங்க வந்தாங்க, அவங்க எல்லாம் விட்டு உன்னை போய் கல்யாணம் பண்ண பாரு. ஆமா, தூரத்துல இருந்து ஆளுங்க வருவாங்க. பக்கத்துல இருக்கவங்க எல்லாருக்கும் உன்னை பத்தி தெரியும். உங்களுக்கு எத்தனை வாட்டிங்க சொல்றது எனக்கு கால் பண்ணாதீங்கன்னு? நானும் என் பொண்டாட்டி 2 பிள்ளைங்க நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு வாட்டி சொன்னா புரியாதா? சரி குடிக்க எவன் என் புருஷனுக்கு போன் பண்ணி இப்படி டார்ச்சர் பண்றது? அறிவே இல்ல. நாங்க என் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கோம். 2 அழகான சிங்கக்குட்டியை பெத்து கொடுத்துருக்கேன்டி நானு. நாங்க சந்தோஷமா வாழ்றது உங்களுக்கு எல்லாம் பிடிக்கலையா? எதுக்கடி போன் பண்ணி டார்ச்சர் பண்றீங்க? அறிவே இல்ல. போன் பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாது. இப்படி அறிவு கிடத்தனமா எதுக்கடி போன் பண்ணி டார்ச்சர் பண்றீங்க? இதுக்கு பதிலா சோத்த தீங்காம வேற எதுனே தின்னுட்டு போயிடலாம். சீ, போன வைங்க. இனிமேல் போன் பண்ணா அவ்வளவுதான் மாதிரி அது கெட்டு போயிரு சொல்லிட்டேன். அது உங்க அம்மா தான். நைட் எங்கிட்ட சொல்லாம எங்க போன? ஏமா அவ்வளவு நம்பிக்கை கூட இல்லையா உனக்கு? இல்ல. இரு, இது என்னது? இது பலூன். இதே மாதிரி கேள்வி கேட்டிருந்தா இந்த பலூன் எப்படி எகிரிச்சு, அதே மாதிரி நானும் எகிரி போயிடுவேன் உன் வாழ்க்கையில இருந்து. ஐயோ புரியலையே நீ சொல்றது, இன்னொரு வாட்டி சொல்றியா? இந்த பொம்பளைக்கு ஒரு வாட்டி சொன்னாலே புரியாது. பொம்பளையா? இப்ப எகுரு, எங்க எகுறியோ பாக்குற எகுரு. இப்ப எகுரு பாக்கலாம், இப்ப எகுரு பாக்கலாம். இன்னும் ஓவரா எங்க அப்பா என்னடி உங்க அப்பா? என்ன உங்க அப்பாவுக்கு என்ன பிரச்சனை? உங்க அப்பாவுக்கு சும்மா நொய்னு சும்மாவே இருக்க மாட்டார். இருந்தாலும் என்ன பிரச்சனையா? என்னைக்கா ஒரு நாள் கோவத்துல இருக்கும்போது மாட்ட போறாரு, வச்சு செய்ய போறேன். என்ன அப்பா இருந்தாலுக்கு? ஏங்க எங்க அப்பா உங்கள்ட்ட பேசணுமாங்க? மாமா சொல்லுங்க மாமா. சரிங்க மாமா. சரிங்க மாமா. சரிங்க மாமா. சரிங்க மாமா, கொடுத்துருவோம். வாயில கொசு போயிடுச்சு. ஏ தாய் கலவி, இந்தா இதுல ஒரு கையெழுத்து போடு. என்னடா அது? என்ன வருதா என்ன? இதோ கையெழுத்து போடு. சரி, துணிமணி பெட்டி படுக்கலாம் எடுத்துட்டு உங்க அப்பா வீட்டுக்கு கிளம்பு. சொத்து வீடு வாசல் டிவி எல்லாம் சம்பாரிச்சு நான் வாங்கினது.
வேணும்னா உங்க அப்பா வீட்டுல இருந்து கொண்டு வந்து இத்து போன சோபா இருக்கு, அதனால சுருமாடு கொண்டு வந்து அதை தூக்கி வைக்கிறேன், தூக்கிட்டு கிளம்பிடுறேன். ஏங்க என்னங்காச்சு? டைவர்ஸ் பண்ண கையெழுத்து போட்டல, அப்புறம் வழக்கம் கண்ணடி இருக்கு, கிளம்பிடியா அப்பா வீட்டுக்கு. சார் ஒரு நல்ல எழுதுற பேனா எடுத்துக்கப்பா, இந்த பேனா எழுத மாட்டேங்குது. என்ன கையெழுத்து போடலடா, உன்னை மாதிரி இந்த பேனா யூஸ்லெஸ்ஸா விட்டுடா போறேன். சாம்பார் எனக்கு விட்டுருப்பா, அந்த குட்டை பையனாமா நான் ஐயா புரிச்சியா. டைவர்ஸ் கேக்குதா ராஜா? டைவர்ஸ் ஏங்க பாப்பா எவ்வளவு வளர்ந்துட்டா பாத்தீங்களா? கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள வளர்ந்துட்டா. ஆமாம்மா, பாப்பா சின்ன பிள்ளையா இருக்கும்போது கோவத்துல நீ அடிக்கடி ஒன்று சொல்லுவ, ஞாபகம் இருக்கா? என்ன சொன்னேன்? அதெல்லாம் நான் விளையாட்டுக்கு சொன்னதுங்க. இன்னுமா அதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு இருக்கீங்க? எனக்காக ஒரே ஒரு தடவை அதை சொன்னேன். அதே இதுக்கு இப்ப கேக்குறாரு. பாப்பா மட்டும் கொஞ்சம் வளர்ந்து பெரியவளாகட்டும், அவளை உங்ககிட்ட விட்டுட்டு நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிருவேன் அப்படின்னு சொல்லுவேன். அதே தாம்மா நானும் சொல்றேன். பாப்பாவுக்கு இப்ப நல்லா விவரம் தெரியும், பெரியவள் ஆயிட்டாமா. ஜான்சன், நான் செத்துட்டா நீ எப்படி அழுவ? ஏன்டி அப்படிலாம் சொல்ற? ஏய் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் கேக்குறேன், சொல்லு. நீதாண்டி என் உயிரே. நீ செத்துட்டா நான் அழுவுறதா? உருண்டு பிறண்டுன்னு நானு. அப்போ ஒரு இரட்டி அழுது காட்டேன். நீ தானே சாகவே இல்லையா? சாம்பார் ஆப் எனக்கு. நம்ம கல்யாணம் ஆகி இன்னும் ஒரு 6 வருஷம் இருக்குமா? இருக்கும். இன்னும் அப்படியே புது பொண்டாட்டி மாதிரியே இருக்கடி. என்ன இப்போ எதுக்கு லவ் பண்றியா? சனியனே, சாப்பாடா செஞ்சிருக்க, இன்னும் புது பொண்டாட்டி மாதிரி சமைக்க தெரியாத மாதிரியே பண்ணிட்டு இருக்க. கத்துக்க, வாயில வைக்க கொட்டைக்கு எடுத்த மூஞ்சிக்கு சோறு போதும், மூடி தின்னு. உங்க அம்மா பஞ்ச புடிக்கி பயல புடிக்கி கொடுத்துட்டாங்க. யாருக்காவது தட்டுறாங்க பொறுப்புக்காக தர. எல்லாம் உனக்கு தெரிஞ்சவங்க தான். கிரி மோனிகா வா மோனிகா லேப்போ. கூப்பிட்டது நீ எதுக்கு இப்ப இங்க வந்த? உன்னை யாரு வெத்தலை பார்க்க வச்சு கூப்பிட்டது? நான் ஒன்னும் உன்னை பார்க்க வரல. அப்புறம் தெரியும் வந்த இவனை பார்க்க வந்திருப்ப. நான் அவரையும் பார்க்க வரல. அப்புறம் வினய் என் செல்லத்தை பார்க்க வந்தேன். நல்லா வினய பார்க்க வந்த, வினய பார்க்க வந்தேன்னு எனக்கு வினய வைக்க வந்திருக்கேன். நல்லா காட்டுறான் பாரு. உண்மையிலேயா அவன் வினயதாமா பார்க்க வந்துப்பா. ஒரு நிமிஷம் இல்லை, வெளியே வா. அம்மா என்னெல்லாம் பண்ணாங்க தெரியுமா? என்னடி பண்ணாங்க சொல்லு. இவ்வளவுதான் பண்ணாங்களா? அவங்கள உங்க அம்மாவை நினைச்சு விட்டுரு. அம்மு மொபைல் கொடுங்க. ஐயோ வீட்லயே மறந்துட்டு வந்துட்டேன். எது மறந்துட்டியா? என்னடி அசால்ட்டா சொல்ற மறந்துட்டேன்னு? உங்களுக்கு சீரியஸ்னஸே எதுவுமே இல்லையா? எவ்வளவு இம்பார்ட்டன்டான கால்ஸ் வரும் உனக்கு. இதே மாதிரி வந்து போயிட்டே இருந்துச்சு, எல்லாத்தையும் மறந்தேன்னு ஒரு நாள் என்னையே வந்து மறந்துடுவோம். இல்ல நீ எதுவும் பேசாத. நீ டிஸ்கஸ்டிங். கார் உள்ள உட்கார தெரியாதா? அன்லாக் மாடுமா? ஓகே சிக்கியா. அம்மு கீ அங்கேயே வச்சுட்டு வந்துட்டா மறந்து. ಹೇಳದೊಂದು ಮಾಡೋದೊಂದು.